நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே ரொம்ப தூரத்துல இருக்கிற K2-18bங்கிற ஒரு கிரகத்துல இருந்து ஒரு சிக்னல் வந்திருக்கு. இதை கண்டுபிடிச்சது வேற யாரும் இல்ல, நம்ம ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி தான். இப்போ கேள்வி என்னன்னா, 124 ஒளியாண்டுகளுக்கு அந்த பக்கத்துல இருந்து வர இந்த கிசுகிசு நிஜமாவே வேற்று கிரக உயிர்களோட தான்? வாங்க, இந்த மர்மத்தை நாம ஒன்னா சேர்ந்து அலசி ஆராயலாம். பூமியில இருந்து 12,44 ஒளியாண்டுகள் தள்ளி நிஜமாவே நாம உயிரை கண்டுபிடிச்சிட்டோமா? இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி. இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல நாம மட்டும்தான் தனியா இருக்கோமா, இல்ல நம்மள மாதிரி வேற எங்கேயாவது உயிர் இருக்குமா? K2-18b நமக்கு ஒரு பதில கொடுக்க போகுதா? வாங்க பார்க்கலாம். சரி, நம்மளோட இந்த கதைக்கு ஒரு ஹீரோ இருக்கான். அதுதான் K2-18bங்கிற இந்த கிரகம். எத்தனையோ கிரகங்கள் இருக்க விஞ்ஞானிகள் ஏன் குறிப்பா இதை தேர்ந்தெடுத்தாங்க? உயிர்களை தேடுற லிஸ்ட்ல இதுக்கு ஏன் டாப் பிரியாரிட்டி? அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. பாருங்க, இந்த கிரகத்தோட கதை 2015லே ஆரம்பிச்சிருச்சு. கெப்லர் தொலைநோக்கி தான் இதை முதல்ல கண்டுபிடிச்சது. ஆனா அப்போ இது ஒரு புள்ளி தான். ஆனா 2023ல நம்ம ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி அதோட கண்ணை இந்த கிரகம் பக்கம் திருப்பினப்பதான் அதோட உண்மையான ரகசியங்கள் ஒவ்வொன்னா வெளியே வர ஆரம்பிச்சது. இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற ரிசர்ச் பேப்பர்ஸ் இந்த மர்மத்தை இன்னும் சிக்கலாக்கி இருக்கு. சரி, இந்த K2-18bயும் நம்ம பூமியும் ஒன்னா இல்ல. இது நம்ம பூமியை விட கிட்டத்தட்ட 8 மடங்கு பெருசு. அதனால இது அதோட நட்சத்திரத்தை ஒரு சுத்தி வர வெறும் 33 நாள் தான் ஆகுது. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? இது அதோட நட்சத்திரத்தோட ஹேபிட்டபிள் ஜோன்ல இருக்கு. அதாவது வாழ தகுந்த மண்டலம். சிம்பிளா சொல்லணும்னா, தண்ணி உறைஞ்சு போற அளவுக்கு ரொம்ப குளிராவும் இல்லாம, ஆவியா போற அளவுக்கு ரொம்ப சூடாவும் இல்லாம, கரெக்டா திரவ நிலையில, அதாவது கடல் மாதிரி இருக்கிறதுக்கு சரியான தூரத்துல இருக்கு. உயிர் உருவாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? விஞ்ஞானிகள் ஜேம்ஸ் வெப் மூலமா அதோட வளிமண்டலத்தை ஸ்கேன் பண்ணப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்தது. என்னன்னா, அங்க கார்பன் டை ஆக்சைடும் இருந்துச்சு, நீராவி அதாவது தண்ணியும் இருந்துச்சு. இது ரெண்டும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. இதுதான் முதல் தடவை. இதுவரைக்கும் நாம பார்த்த எந்த ஒரு எக்ஸோ பிளானட்லயும் இப்படி ஒரு காம்பினேஷனை பார்த்ததே இல்ல. இது அங்க உயிர் இருக்கலாமோங்கிற நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்குச்சு. இந்த மாதிரி ஒரு புதுமையான காம்பினேஷனை பார்த்ததும் விஞ்ஞானிகள் ஒரு புது பேரையே உருவாக்குனாங்க. ஹைசியன் கிரகம். அப்படின்னா என்ன? அதாவது ஹைட்ரஜன் அதிகமா இருக்கிற ஒரு வளிமண்டலம், அதுக்கு கீழே கிரகம் முழுக்க பறந்து விரிஞ்சிருக்கிற ஒரு பெரிய கடல். இது நம்ம பூமி மாதிரி வெறும் பாறையாவும் இல்லாம, நெப்டியூன் மாதிரி முழுக்க முழுக்க வாயு கிரகமாவும் இல்லாம, ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஸ்பெஷலான வகையா இருக்கலாம்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போதான் நம்ம கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். ஒரு துருப்புச்சீட்டு. K2-18bயோட வளிமண்டலத்துல விஞ்ஞானிகள் ஒரு விசித்திரமான வாயுவை கண்டுபிடிச்சாங்க. அந்த ஒரு வாயு வேற்றுக்கிரக உயிர் பத்தின நம்மளோட மொத்த பார்வையுமே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. சரி, ஒரு நிமிஷம். 124 ஒளியாண்டு தூரத்துல இருக்கிற ஒரு கிரகத்தோட காத்துல என்ன இருக்குன்னு இங்கிருந்து எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அது ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். அந்த கிரகம் அதோட நட்சத்திரத்துக்கு முன்னாடி போகும்போது அந்த நட்சத்திரத்தோட வெளிச்சம் கிரகத்தோட வளிமண்டலம் வழியா ஊடுருவி வரும். அப்போ வளிமண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாயுவும் அதுக்கு பிடிச்ச சில கலர்ஸை மட்டும் உறிஞ்சிக்கும். நம்ம ஜேம்ஸ் வெப் அந்த வெளிச்சத்துல எந்தெந்த கலர்ஸ் மிஸ் ஆகுதுன்னு பார்க்கும். அந்த மிஸ்ஸிங் கலர்ஸை வச்சே அங்க என்னென்ன வாயுக்கள் இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச அந்த வாயு தான் டைமெத்தில் சல்ஃபைடு, இல்லனா சுருக்கமா DMS. எதுக்கு இந்த DMSக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? ஏன்னா நம்ம பூமியில இந்த வாயுவை உருவாக்குறது உயிரினங்கள் மட்டும்தான். குறிப்பா கடல்ல வாழ்ற சின்ன சின்ன நுண்ணுயிரிகள். அதனால ஒரு இடத்துல DMS இருக்குன்னா அங்க உயிர் இருக்கிறதுக்கான மிக மிக பலமான ஒரு அடையாளமா அதை பாக்குறாங்க. இங்க இருக்கிற இந்த வாக்கியம் தான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளி. பாருங்க, இந்த DMSக்கு ஒரு குணம் இருக்கு. அது காத்துல ரொம்ப நேரம் இருக்காது, சீக்கிரமே சிதைஞ்சு போயிடும். அப்போ K2-18bயோட வளிமண்டலத்துல DMS தொடர்ந்து இருக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ ஒண்ணு அதை விடாம தொடர்ந்து உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம பூமியில அந்த வேலையை செய்யறது யாரு? கடல்ல இருக்கிற நுண்ணுயிர்கள். ஆனா கதையில இப்போ ஒரு ட்விஸ்ட். அறிவியல் எப்பவுமே ஒரு விஷயத்தை டக்குன்னு ஏத்துக்காது. ஒரு பெரிய விஷயத்த சொல்றீங்கன்னா அதுக்கு ரொம்ப வலுவான ஆதாரம் வேணும்னு கேட்கும். அதனால சில விஞ்ஞானிகள் இந்த DMKs கண்டுபிடிப்ப கொஞ்சம் சந்தேகத்தோட பாக்குறாங்க. இதுக்கு வேற சில காரணங்களும் இருக்கலாம்னு சொல்றாங்க. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஜேம்ஸ் வெப் அனுப்பின அதே டேட்டாவை வச்சு 2 வெவ்வேறு தியரிகளை முன்வைக்கிறாங்க. ஒன்னு, உயிர் வாழக்கூடிய ஒரு அழகான கடல் உலகம். இன்னொன்னு, கொதிக்கிற எரிமலை குழம்பால் நிரம்பிய ஒரு நரக உலகம். இதுல எதுங்க உண்மைன்னு கேட்டா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு இருக்கிற டேட்டாவோட இந்த 2 தியரியுமே பொருந்தி போகுது. அப்போ ஏன் விஞ்ஞானிகள் இன்னும் கண்டுபிடிச்சிட்டோம் சொல்லல? அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, அந்த சிக்னல் உண்மையிலேயே DMS தாங்கிறதுக்கு இன்னும் உறுதியான ஆதாரம் இல்ல.
அது மீத்தேன் மாதிரியான வேற ஒரு வாயுவாவும் இருக்கலாம். ரெண்டாவது, இந்த கிரகம் ஒரு மினி நெப்டியூன் வகையா இருக்கலாம். அதாவது தரைப்பரப்பே இல்லாம ரொம்ப ஆழமான அதிக அழுத்தம் கொண்ட வளிமண்டலம் இருக்கலாம். அங்க உயிர் வாழறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. மூணாவது, ஒருவேளை உயிர் இல்லாமலேயே நமக்கு தெரியாத ஏதோ ஒரு எரிமலை மாதிரி விஷயம் மூலமாகவோ இல்ல ரசாயன மாற்றம் மூலமாக கூட இந்த டிஎம்எஸ் உருவாகியிருக்கலாம். சரி, இப்போ எல்லா வாதங்களையும் பார்த்தாச்சு. பாசிட்டிவாவும் இருக்கு, நெகட்டிவாவும் இருக்கு. அப்போ கடைசியா என்னதான் முடிவு? K2-18bல நிஜமாவே உயிர் இருக்கா இல்லையா? இப்போ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்றேன் கேளுங்க. K2-18bல கண்டுபிடிச்சதா சொல்லப்படுற அந்த டிஎம்எஸோட அளவு எவ்வளோ தெரியுமா? நம்ம பூமியோட வளிமண்டலத்துல இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகம். 1000 மடங்கா? அப்போ கண்டிப்பா அங்க உயிர் இருக்கணும்ல. உறுதியா சொல்லிடலாமேன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா அறிவியல் உலகம் சொல்ற பதில் இன்னும் இல்ல. ஏன் அப்படி சொல்றாங்க? ஆக மொத்தம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். K2-18bல டிஎம்எஸ் கண்டுபிடிச்சது உண்மையிலே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அதுவே உயிர் இருக்கிறதுக்கான 100% ஆதாரம் கிடையாது. இது ஒரு முடிவல்ல, ஆனா ஒரு மிக முக்கியமான ஒரு அற்புதமான தொடக்கம். இது இன்னும் பல ஆய்வுகளுக்கு கதவை திறந்து விட்டுருக்கு. கடைசியா K2-18b மாதிரி உலகங்கள் நமக்கு ஒன்ன ஞாபகப்படுத்துது. இந்த அப்பேராண்ட பிரபஞ்சத்துல நாம மட்டும் தனியா இருக்கோமாங்கிற அந்த பழமையான ஆழமான கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல. அந்த பதில தேடுற நம்மளோட பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். யாருக்கு தெரியும், நாம நினைக்கிறத விட சீக்கிரமே ஒருவேளை நம்ம வாழ்நாள்லே கூட அந்த பதில் நமக்கு கிடைக்கலாம்.